டெல்டா மாவட்டங்களில் மட்டுமல்ல, வறட்சியின் பாதிப்பு அனைத்து மாவட்டங்களிலுமே அதிகமாகத்தான் இருக்கிறது. மேலும் சில மாவட்டங்களில் நிலவும் வறட்சி பாதிப்புகள் குறித்து பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூர் ஆத்துவழி கிராமத்தில் மழை மற்றும் கிணற்று நீரை நம்பி மானாவாரி விவசாயம் நடைபெறுகிறது. இங்கு கடந்த 2 வருடங்களாக பருவமழை பொய்த்து போனதால் அறுவடைக்கு தயாராகி இருக்க வேண்டிய கரும்புகள் தற்போது நாற்றுகளைப் போலவே காட்சியளிக்கின்றன. இதனால் வங்கிக் கடன் கட்ட முடியாமல் வறுமையில் உழல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். கரும்பு நட்டுருக்கங்க, கரும்பு நட்டது எல்லாம் தண்ணி இல்லாமல் காருங்க எவ்வளோ எல்லாம் பட்டு போய் தான் கிடக்கு. இதே இது 3ஆவது வருஷம் கரும்பு நட்டு லோன் வாங்கினது அதுவும் கட்ட மாட்டாங்க கிடக்கு. இந்த வருஷமும் அதே மாதிரி வறட்சி ஆயிடுச்சு. தண்ணி இல்லாமல் கிணறு வந்து பார்த்தா ஒரு போட்டு தண்ணி கிடையாது. இருக்குது ஒரு தட்டுக்கு நினைப்போம், அதுவும் நான் பட்டு போன மாதிரி கிடக்கு. லோன் கட்டவும் கட்ட முடியல. இந்த லோன் பிரச்சனைனால எனக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை வந்து நானும் மருந்தை குடிச்சு அதுக்கும் 50,000 ரூபா வட்டிக்கு தான் வாங்கி போட்டிருக்கு. சரி போன அந்த 2-3 வருஷம் மழை இல்லாமல் இந்த வருஷமும் விவசாயத்துக்கு கடன் வாங்கி தான் 50,000 ரூபா வெளியில் 5 பைசா வட்டிக்கு போட்டிருக்கேன். அதுவும் வம்பா போச்சு. இப்படி மழை இல்லாமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்யுது? பிள்ளைகளை வச்சுட்டு நாங்கள் எங்கே வருது? நாமக்கல் மாவட்டத்தில் 1,90,000 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சோளம், கம்பு, ராகி உள்ளிட்ட சிறுதானிய பயிர்களும், பாசிப்பயிறு, உளுந்து உள்ளிட்ட பயறு வகை பயிர்கள் மற்றும் மரவள்ளி, வாழை, கரும்பு, பருத்தி, நெல் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த ஆண்டு பருவமழை மிக குறைவாக பெய்ததால் விவசாயிகள் அதிக அளவு சோளத்தையே பயிர் செய்தனர். அதற்கும் போதிய நீராதாரம் இல்லாததால் அனைத்தும் காய்ந்து கருகி போகும் நிலையில் இருக்கிறது. ஒன்றும் உத்தரவாதம் இல்லை, அதுக்கும் பணம் இல்லைங்க. அது பண்ணுறதுக்கு எங்ககிட்ட ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்குது. எங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது நிவாரணம் வழங்குவாங்களா என்னான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் மேலதிகாரி யாருமே பார்க்கல இது வரைக்கும். மழை பெஞ்சா தானே வேலை இருக்கும். மழையும் பெய்யல, ரொம்ப வறட்சி ஆயிடுச்சு. குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை. எப்படி சாப்பிட்றது வழி? இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா, 2-3 மாதம் போயிட்டா சாப்பாடு வாங்கி திங்கிறத கூட இன்னைக்கு அரிசி இல்லை. வறட்சி ஆகி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத, மாட்டுக்கு தீனி இல்லாத ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையாக இருக்குது. இப்போ ஏதோ மாடு மனுஷனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல், மாட்டுக்கும் தீனி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார பகுதிகளில் சுமார் 1300 ஏக்கர் பரப்பில் விதைக்கப்பட்ட நிலக்கடலை செடிகள் காய்ந்து கருகி வருகிறது. காய் பிடிக்கும் நேரத்தில் மழை இல்லாததால் செடிகள் கருகி விவசாயிகளை துயரத்தில் ஆழ்த்திவிட்டதாக விவசாயிகள் கண்ணீர் மல்க கூறுகின்றனர். அதனால் விவசாயிகள் அந்த செடிகளை பறித்து ஆடு மாடுகளுக்கு போடும் அவலம் நிலவுகிறது. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே செலவு முழுமையாக பாதித்து இன்னைக்கு 1 ரூபாய்க்கு கூட தோற ஆகாத மாதிரி முழுமையாக பயிர் கருவிடுச்சு. 80,000 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்யப்பட்ட தருமபுரி மாவட்டத்தில் போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தால் இந்த முறை 30,000 ஏக்கர் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டது. நிலத்தடி நீரை நம்பியே விவசாயம் செய்யும் இவர்கள் மழை பெய்யாததால் தக்காளி, நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்கள் கருகிவிட்டதாக மனம் வெதும்புகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் நீர் இல்லாமல் முற்றிலுமாக காய்ந்து கருகி உள்ளதாகவும், தண்ணீரை விலைக்கு வாங்கி வயலுக்கு பாய்ச்சியும் பலனில்லை என்றும் மனம் வருந்துகிறார்கள் விவசாயிகள். செய்த நெல் அனைத்துமே நெல் நன்றாக தலைத்து வந்தும் காய்ந்து போய்விட்டது. இப்போது எங்களுக்கு பேரிழப்பாக ஏக்கருக்கு 30,000 ரூபாய் அனைத்து செலவுகளும் செய்து விட்டோம். எல்லா நெல்லுகளும் காய்ந்து விட்டன. கடனை வாங்கி போட்டிருக்கோம், எடுத்திருக்கோம். அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு எங்களுக்கு வேண்டிய நிவாரணத்தை தந்தால் நாங்கள் அடுத்தடுத்து விவசாயம் பார்க்கலாம். இல்லாட்டி நாங்களும் ஊரை விட்டு காலி பண்ணி வேறு ஏதாவது பொழப்பு தேடி தான் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு நிலவும் இந்த வறட்சியின் கோரப்பிடியில் இருந்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.